அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய கண்களும் ஆண்டவரை திறந்தருள்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்தை திறந்தருள்படி ஜெபிக்கிறேன். அவருடைய சிந்தைகளை திறந்தருள்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவரை கர்த்தாவை வாட்ஸ்அப் மூலம் பார்க்குறவர்களுக்கும், யூடியூப் மூலம் பார்க்குறவர்களும், அதே போல் ஆண்டவரை கர்த்தாவை ஃபேஸ்புக் மூலம் பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இந்த வசனங்கள் அவருடைய இருதயங்களை தொடுபடியாக உங்களுடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையானது ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதாக இருக்கிறதாகவே இந்த கால வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இந்த போதுமான ஆண்டவரை நன்மையை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டபடி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுங்கள், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இன்றைக்கு தலைப்பு யாருக்கு யாரை பற்றி, இதை தான் இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். யாருக்கு யாரை பற்றி. ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது பாருங்கள். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் பொறுத்திரு என்று சொல்லி ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீக்கு சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல 3 கேரக்டர்கள் பார்க்குறோம். முதலாவது கேரக்டர் யாரு? நகோமி. 2வது கேரக்டர் யாரு? ரூத். 3வது கேரக்டர் யாரு? போவாஸ். ஆமீன். இவர்களை குறித்து நாங்கள் இந்த கால வேளையிலே நாங்கள் பார்க்க போய், ஏன் இந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்து அவன் செய்ய முற்படுவானால் அதற்கு ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமீன், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வது என்று சொன்னால் ஆமீன், அதை ஆமீன் நிறைவேற்றும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டான்? அவர் சும்மா இருக்க மாட்டார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்கள் பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், சீக்கிரமாக வாசிங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் யாராக இருக்கிறார்? நியாயம் செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன், போவாஸ் என்கிற மனுஷனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சம்பவம் ஊந்தப்பட்டது என்று சொல்லிதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில், ரூத் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 11வது வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவன் வாக்கு கொடுக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். யாருக்கு? ரூத் என்கிற ஒரு ஸ்திரிக்கு அந்த வாக்கை கொடுக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ ரூத்தை குறித்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வேண்டும். ரூத் எங்கிருந்து வந்தார் என்று சொல்லி பார்க்குற பொழுது நாங்கள் பார்க்குறோம். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி. ஆமீன். அங்கே எருசலேத்திலே பஞ்சம் உண்டாகிவிட்டது. நாங்கள் இந்த தேசத்தில் இருந்தால் நமக்கு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லி அவன் மரணத்துக்கு பயந்து தன் மனைவி பிள்ளைகளோடு கூட போய் அந்த தேசத்தில் அவன் ஜீவிக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள் அவன் மரித்து போய்விட்டான்.
அந்த மனிதனும் அவனுக்கு இருந்த 2 மகன்மார்களும் மரித்து போயிட்டார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த கால வேளையிலே நான் விளங்கப்படுத்துகிறேன். ஆனாலும் அந்த நகோமி என்கிற ஸ்திரீயானவள் ஆமென் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்ததினால் மனம் உடைந்து ஆமென் அவள் இருக்கவில்லை. அவள் என்ன செய்யவில்லை? அவள் தைரியமுள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே சில நேரங்களில் சில காரியங்கள் வருகிற பொழுது நாம் மனம் உடைந்து போகிறோம், முடிவுகளை பயங்கரமாக எடுத்து விடுகிறோம். அப்படி அல்ல. அந்த ஸ்திரீயானவள் ஆமென் அந்த தேசத்திலே ஆமென் தன் கணவனையும் 2 பிள்ளைகளையும் இழந்து போன ஸ்திரீயானவள் எப்படி இருக்கிறான்? வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிற, ஒரு தைரியம் உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிற, தேவ நம்பிக்கை உள்ள ஒரு ஸ்திரீயாய் காணப்படுற. ஆகவே தான் ஆமென் அந்த ஸ்திரியை ஆமென் பார்த்து தான் என்ன செய்கிறார்? அந்த அவருடைய மகன்மார்கள் 2 பேரும் திருமணம் முடித்திருந்த 2 மணமகள் தான். ஒன்று ரூத், மற்றது யாரு? 2 பேர் இருக்கிறாங்க. ரூத்தும் மற்ற மகளுடைய பேர் என்ன? ஒர்பால். ஆமீன். அப்போ இந்த ரூத்தும் ஒர்பாலும் உடைய மாமியார் தான் இந்த நகோமி. அப்போ இந்த நகோமி அந்நிய தேசத்தில் போயிருந்தாலும் அந்த அந்நிய தேசத்தில் இருக்கிறதான ஆமீன் அந்த வழிபாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி அவள் என்ன செய்தான்? அவள் வைராக்கியம் உள்ளவளாக இருந்தாள். அந்த வைராக்கியம் தான் என்ன செய்து ரூத்துவை அவளோடு கூட அவள் பின்பதாக புறப்பட்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார். ஆமீன் சொல்லுங்கள். நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி நாம் இருக்கிறோம் என்பது பெரிது காரியம் அல்ல. நாம் வாழ்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் ஆமீன் நாம் ஜீவிக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, என்ன வந்தீங்களே இந்த ஊருக்குள்ள என்ன கணவனே இழந்துட்டீங்க, மனமனே இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல காரியங்களை சொல்லியிருப்பாங்க இல்லையா? யோபுடைய மனைவி யோபுக்கு சொன்னதை போல ஊர் ஜனங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவள் வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரியாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மேல் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்குற பொழுது இந்த ரூத்தும் நகோமி என்ன செய்கிறாங்க? மீண்டும் அவங்க அந்த விட்டு போன தேசத்துக்காக வருகிறாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்க? தேசத்துக்கு புறப்பட்டு வராங்க. வருகிற பொழுது 16வது வசனம் சொல்லுகிறது. 15 வாசிங்க. அப்பொழுது அவள் நான் உம்மை பின்பற்றாமலும் உம்மை நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் அந்நிய தேசத்தில் இருந்த ஸ்திரியானவள் ஆமென் அந்த மோவாப் தேசம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு அவர்கள் அருவருக்கக்கூடியவர்கள். ஆகவே அவர்கள் இந்த தேசத்துக்கு வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறபடினால் இவர்களுக்கு பஞ்சம் ஏற்படுகிற சூழ்நிலையில வேறொரு தேசங்களுக்கு அவர்கள் பிரயாணப்பட்டு போயிருக்கலாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன செய்திருக்கலாம்? வேறு ஏதோ ஒரு தேசங்களுக்கு, அந்த சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு போகாமல் அருவருக்கக்கூடிய மோவாப் தேசத்துக்கு அவர்கள் போவார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அந்த தேசத்திலிருந்து ஒரு ஸ்திரியாகிய ரூத்தை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்களை இன்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். அதுபோல ரூத்தை புற ஜாதியிலே அவருடைய சிலை வணக்கம் செய்கிற அவர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுபோல ரூத்தை குறித்து பார்க்கிறபோது அவர் ஒரு பக்தி உள்ளவளாக இருந்தபடியினால்தான் அவள் தன் மாமியாரோடு கூட சேர்ந்து என்ன செய்கிறார்? என் மாமியார் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள கடவுள் என்பதை அவள் அறிந்தபடினாலும் மோசையை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அறிந்திருந்தபடினாலும் இந்த ரூத் நாங்கள் தொடர்ந்து ரூத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமானால் அவள் ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளாக வந்த ஒரு ஸ்திரீ நிமித்தம் நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் அறிந்திருந்தபடினால் நகோமியுடைய ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி ஆகவே தான் எல்லாவற்றையும் விட்டு வந்ததின் நிமித்தம் தான் வேதம் சொல்லுகிறது. அங்கே 2வது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமானால் அந்த 12வது வசனத்தை வாசிக்குமா?
உன் செய்கைக்கு தக்க. ஆமீன். அவள் என்ன செய்தால், ஆமீன், தன் குடும்பத்தை விட்டு, தன் தேசத்தை விட்டு, தன் சொந்த பந்தங்களை விட்டு ஒரு அந்நிய தேசத்துக்குள்ளாக அவள் வருவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? சில காரியங்களை விட்டு வருவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சில காரியங்களை விட்டு வராதபடி நாங்கள் அங்கே என்ன செய்கிறோம்? நல்லா சுருண்டு படுத்து கொண்டே இருக்கிறோம். ஆமீன். அப்படியாக இந்த ஸ்திரியானவள் அந்த தேசத்துக்குள்ள இருந்தால் சூழ்நிலைகள் மாறியது. ஆகவே இப்பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு யாரிடத்தில் இருக்கிறது? நகோமியிடத்தில் இருக்க. காரணம், நகோமி ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் மிகவும் பயங்கரமான ஆண்டவர் என்று சொல்லி அவர் அறிந்து அந்த ஆண்டவரை அவர் பின்பற்றி வருகிறவர். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நாம் எதை செய்கிறோமோ அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறான்? அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த காலை வேலையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் முற்படுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறான்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். நீ யாரிடத்தில் அடைக்கலமாய், வீட்டில் அடைக்கலமாய் வரவில்லை. நீ யார் அடைக்கலமாய் வந்திருக்கிறான்? இஸ்ரவேலின் தேவன் யாராக இருக்கிறான்? நம் யாவருக்கும் அடைக்கலமாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவர் யார்? இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். ஆமீன். அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆகவே தான் இந்த ஸ்திரீ நிமித்தம் போவாஸ் என்ன செய்தான்? துரிதமாக செயல்பட்டான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆமீன் உங்களுக்கு ஆமீன் வழிகளை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் என்ன செய்வான்? உங்களுக்கென்று ஒரு ஆளை நியமிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொன்னால் ஆகவே தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்ல அந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அங்கே போவாஸ் வந்து அவளை சந்தித்து முதல் பகுதிகளை வாசிப்போம். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே என்று சொல்லுகிறான். ஒரு ஆமையை சொல்லுங்க. பாருங்கள், அந்த இடத்துல அவளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு. மகளே, பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போகாமல் ஆமீன். இப்பொழுது அங்கே ஒரு என்ன நடக்குது? அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் தேவனுக்குள் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால் தேவன் என்ன செய்வான்? மனுஷரிடத்திலே தயவை ஏற்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல வாலிப பெண்ணானவள் புருஷனை இழந்திருந்தாலும் ஒரே தேசத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே வேலை செய்கிற இடத்துல பலவிதமான பேச்சுகள் வரும், பலவிதமான கண்கள் இருக்கு, பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான செயல்கள். ஆனால் போவாஸ் சொல்லுகிறான், உனக்கு இந்த இடத்துல ஆமீன் ஒரு பாதுகாப்பு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை. அப்படின்னா என்னது? எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குதான். இன்றைக்கும் சரி, தொழில் செய்கிறங்களில் பெண்களுக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் இருக்கிறது. அவங்க வேலை செய்கிற இடங்களிலே தவறான காரியங்கள். ஆனால் அந்த கட்டளை கொடுக்கிறான் பாருங்க, ஒருவரும் உன்னை என்ன செய்ய முடியாது, தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு. நீ தனியாக தானே வந்திருக்கிற, புருஷன் இல்லாதவள் தானே, அதனால உனக்கு என்னென்று சொல்லி யாரும் தவறான வார்த்தையோ தவறான கண்களினாலையும் அவளை பார்க்க கூடாதபடிக்கு யார் இந்த பாதுகாப்பை கொடுக்கிறது? அவள் நம்பி வந்த இஸ்ரவேலின் தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் இஸ்ரவேலின் தேவனை நம்புவீர்களானால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பை கற்றுக் கொடுப்பார். வாசிங்க. உனக்கு தாகம் எடுத்தால் போதும். அப்போ அங்கே சொல்றார், உனக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறார். 15ஆவது வசனம் வாசிக்கிறேன். ஆமீன். அங்கே சொல்றாங்க,
ஏன்னா அந்த வயல்களில் வேலை செய்கிற நேரத்தில் அந்த அடிக்கட்டுகள் என்ன செய்யும், அவங்க வேலை செய்யணும், கீழே விழுகிறத அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அந்த சட்டத்தின்படி பிரமாணத்தின்படியும் இருக்குது. நான் வேலை செய்கிற இடங்களிலே, நம்முடைய விவசாய பண்ணையிலேயோ எதிரே வேலை செய்கிற நேரம் அங்கே இருக்கிற கூலி ஆள்கள், வேலை இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இந்த நேரங்களில் வந்து வயல்வெளிகளிலேயோ அங்கே திராட்சை செடி வயல்களில் இருக்கிற நேரம் சிதற விடுவாங்கன்னா, சிந்த விட்டால் அதை எடுக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால். ஆனால் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறான் பாருங்கள், வசனத்தை பாருங்களேன். அவள் பொறுக்கிக் கொள்ளும் படிக்கு அவளுக்காக சிந்த கட்டளை. என்ன கட்டளை? சிந்தக்கூடாது. புரியுதா? இப்போ வயலில் வேலை செய்கிற நேரம் அந்த நெல்லுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு நெல் சிந்தாதபடி எல்லாம் கலைஞ்சதுக்கு தான் போகணும். ஆனால் இங்கே ஆமாம் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறார், சிந்தும்படியாக இவருக்காக என்ன செய்கிறாங்க, சிந்தும்படியாக அங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். சிந்த விடுங்கள் அவளை அதற்காருங்க. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். வாசிப்போம். எரேமியா 31:16 எடுத்து வாசிங்க. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். சொல்லுகிறார், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். முதல்ல அந்த வாசிக்கும் முதல்ல எப்படி என்ன சொல்றாரு, நீ அழாதபடிக்கு, முதலாவது சொல்ற நீ அழாதபடிக்கும் உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு. அப்போ ஒரு சூழ்நிலை, வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதே, நீ கண்ணீர் விடாதே, நீ என்ன செய்யுது, அடக்கி கொண்டிரு. கிரியை, என்ன கிரியை செய்கிறீர்களோ அதற்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க யாரிடத்துல வந்திருக்கிறீங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய சேட்டைக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மத்திய 4:2 வந்தது. ஆனாலும் என் நாமத்துக்கு, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவராமே சொல்லுங்க. கால வேளையில் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், இருள் அல்ல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அந்த வெளிச்சம் உலகத்துக்குரிய வெளிச்சம் அல்ல. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற நீதி என்கிற தேவனுடைய வெளிச்சம் என்ன செய்கிறது, உங்களுக்குள் உதிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சேட்டைகள், அவருடைய பாதுகாப்பு இடம், ஆண்டவருடைய சேட்டை தான் மிக முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அவர்களை எப்படி செய்கிறான், தன் சேட்டைகளுக்குள்ளே கழுகு தன் குஞ்சுகளை எப்படி சேட்டைகளை சுமந்து வருகிறதோ அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளைகளாகி உங்களை என்னை என்ன செய்கிறான், சுமக்கிறார், பாதுகாக்கிறார். அந்த சேட்டை என்பது மிகவும் முக்கியமானது. அந்த கழுகை ஆண்டவர் தன்னை கழுகுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். நீங்கள் அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்களா, நான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது, நான் என் ஜனங்களை நான் கழுகை போல சுமந்து வந்தேன் என்று சொன்ன அந்த சேட்டை பாதுகாக்கிற சேட்டையாக இருக்கிறது. அது தூக்கி சுமக்கிற சேட்டையாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த இடத்துல அது சொல்ல வாசிக்கிற வசனத்தின் கடைசி பகுதி, ஆமீன். அந்த சேட்டைக்குள்ள என்ன இருக்குதான், ஆமீன், பாதுகாப்பு மாத்திரமல்ல சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம். ஆரோக்கியம்னா என்னது, நமக்கு என்னது ஆரோக்கியம் சொன்னது, எல்லாம் இருந்தால் தானே ஆரோக்கியமாக இருப்போம். ஆமாம், தலைவலி, நோவலி, அந்த வலி, இந்த வலி அப்படிலாம் தான் நம்ம சொல்லிடுமா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், இன்னைக்கு கேளுங்க, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், இருக்கிறோம், என்னத்தை இருக்கிறீங்கன்னு தெரியல. இதே ஒரு வெள்ளைக்காரனை பார்த்து கேளுங்க, அவாரியும்னா டக்குன்னு ஃபைன், ஐம் குவைட் வெல் அப்படின்னு சொல்லுவான். நமக்கு என்ன தான் இருந்தாலும் கையில் லட்சமாக கையில் வந்தால் கூட நம்ம என்ன சொல்ல மாட்டோம், போதாது, அப்படி தான் நம்ம இருப்போம் மாமின்னு. ஆனால் வேதம் அழகாக சொல்லுங்க, அவருடைய சேட்டைக்குள்ள என்ன இருக்கிறதா, சகலமும் இருக்கிறது. நீங்கள் தேடுகிற எல்லாம் அவருடைய சேட்டைக்குள்ள இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளை போல இருக்கணும். கொழுத்த கன்றுனா என்னது, கர்த்தருடைய பிள்ளைகள் புஷ்டியாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதான் சொல்லுகிறார், ஆண்டோடைய பிள்ளைகள் உலகத்தார் போல நோஞ்சானா அப்படி இருக்கக்கூடாது. ஆமீன்.
கை கால் விளங்காதவங்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு தலையை சொறிகிறது அப்படி இருக்கக்கூடாது. கொழுத்த கண்டனை எப்படி இருக்கும்? அது பார்க்க அப்படியே அழகாக இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா அப்படி உங்களை பார்க்குற நேரம் மற்றவங்களுக்கு ஒரு ஆசை வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சபையிலேருந்து போகிற பிள்ளைகளை பார்க்குற நேரம், ஜனங்களுக்கு உங்களை பார்க்குற நேரம் அவர்களுக்கு எப்படி இருக்கணும்? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படி சொல்லி இவங்க எங்கே போகிறாங்க, இங்கே எந்த இடத்துக்கு மேய்ச்சலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் நீங்கள் மேய்ச்சல் மேய்கிற இடத்துக்கு அவர்கள் உங்களை தேடி வர வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவாலயத்தில் மேய்ச்சல் இருக்கிறது. ஆமீன். இந்த மேய்ச்சலிலே வந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மேய்த்து அவர்களும் என்ன செய்யணும்? உங்களை போல எப்படி இருக்கணும்? ஆடு கொழுத்த பார்க்க எவ்வளோ அழகாக சொல்கிறார். கொழுத்த ஆடுகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளிடம் பார்த்து அப்படியா இருக்குது? கொழுத்த ஆடு மாதிரியா இருக்கிறோம்? ஆமாம், கொழுப்படுத்த ஆடு மாதிரி இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பலசாலிகளாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதை தான் அந்த கொழுத்த ஆடு என்பது என்னது? சும்மா பலமுள்ள ஆடாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய நடத்தை எல்லாம் மற்றவருடைய கண்களுக்கு அது எப்படி இருக்கணும்? ஆமீன். அப்படியே நீங்கள் போகிறது வாரதெல்லாம் அப்படியே பார்க்கணும். சில பேர் அப்படியே பார்ப்பாங்க. அப்படின்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படி இப்படியே பார்ப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் சபையிலேருந்து போகிற நேரம் அப்படியே வாங்கோலி மாதிரி இப்படி போகக்கூடாது. தொங்கிக்கிட்டு என்ன போகணும்? எப்படி போகணும்? உற்சாகமாய் போக வேண்டும். ஏன் எங்கே வந்து அடைக்கலமாக இருக்கிறீங்க? இஸ்ரவேலின் தேவனுடைய சேட்டைக்குள்ள அடைக்கலம் இருக்கிறதால அங்கே என்ன இருக்கிறது? அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு வேறு என்ன இருக்குது? ஆரோக்கியம். இங்கே ஆஸ்பத்திரிக்கு வர்ற மாதிரி வரக்கூடாது. நீங்கள் ஆரோக்கியம் பெற்றவர்களாய் வர வேண்டும். எல்லாருக்கும் பலவீனம் இருக்குதான், எல்லாருக்கும் நோய் இருக்குதான். ஆமீன். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான பிள்ளைகள், இங்கே நாங்கள் இந்த ரூத்தை குறித்து நாங்கள் பார்த்துபடி, ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன் குறித்து இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. புறஜாதியாக இருந்த ஆமீன் அந்த ஸ்திரியை கர்த்தர் என்ன செய்கிறார்? முன் குறித்திருக்கிறார். காரணம் அவளுக்குள்ளாக ஆமீன் அவளுக்குள்ள இருந்த அவருடைய நல்ல நடவடிக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தவர். ஆமீன் சொல்லுங்க. அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அந்நிய தெய்வங்களை வணங்கி இருந்தாலும் அவளுக்குள்ளே இருந்த பழக்க வழக்கங்களும் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய விசுவாசமும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவளை கர்த்தர் முன் குறித்திருந்தார். சொல்லுங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் தன்னுடைய வேலைக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு. ஆகவே இந்த ரூத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமானால் மிகவும் முக்கியமான ஒரு பகுதிகளை நாங்கள் போகிறோம். ஆகவே நான் முடிக்க போகிறேன். ஆகவே இந்த ரூத்து எதற்கு ஒப்பனையாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ரூத்து எதற்கு ஒப்பனையாக இருக்கிறார்? ரூத்து ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ரூத் வந்து ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். போவாஸ் வந்து யாருக்கு அடையாளமாக? இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ராமின் சொல்லுங்க. ஆகவே இந்த ரூத் என்பவள் ஆமீன் அவள் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு கற்புள்ள சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியாக ரூத் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய முன்னிலைமை எப்படி இருக்கிறது அதுவல்ல, ஆனால் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் என்ன செய்கிறார்? சரிப்படுத்த விரும்புகிறார். இந்த மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அருவருக்கக்கூடியவர். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மற்ற எல்லாருமே புறச்சாதிகள். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சந்ததி சந்ததியாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்த ஜனங்களை நாங்கள் எப்படி பார்த்தாலும் புறஜாதியர்கள் தான். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் கூட அவர் ஒரு புறஜாதிக்குள் இருந்துதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டது போல இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது நாங்கள் பிறவியில் இருந்தே நாங்கள் கிறிஸ்துவம் என்றோ இல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் என்ன செய்ய முடியாது, சுட்டி காட்ட முடியாது. நாம் எல்லாருமே ஆனால் புறஜாதியாக இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் தன்னுடைய சாயலாக படைத்தது நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் ஒடுக்கப்பட்ட அந்த ஜனத்தில் இருந்து கர்த்தர் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிறார். ராமின் சொல்லுங்க. நாங்கள் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உலகம் நம்மளை ஒடுக்கி வைத்திருக்கலாம், உலகத்தில் இருக்கிறவர்கள் ஒடுக்கி வைத்திருக்கலாம், உறவுகள் நம்மை ஒடுக்கி வைத்திருக்கலாம், சமுதாயம் ஒடுக்கி வைத்திருக்கலாம், வேறு ஸ்தலங்களிலே நம்மளை ஒடுக்கி வைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஒடுக்கி வைக்கிறதுக்காக தன் சேட்டைக்குள் வைக்கவில்லை. அவர் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த
காலை வேளையிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுதந்திரமாக. அதுக்காக தான் சொல்லுகிறார் மல்கியாவில் என்ன சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கொளுத்த ஆடுகளை போல போக. நீங்கள் சுதந்திரமாக இருக்க, அடிமைகள் அல்ல. எதற்கும் நீங்கள் என்ன? அடிமைகள் அல்ல. நீங்கள் யாரு? சுயாதீனர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஆமை திருமணம் முடித்து புருஷன் இழந்து விட்டதுக்கு பிறகு அவள் அந்த தேசத்தில் ஒரு அடிமையாக ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆமீன். ஆனால் அவளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவளை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதிகளை நாங்கள் வாசிப்போமானால் இங்கே வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்கள். நாம் முடிப்போம். மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த ஒரு காரியம் மட்டும்தான் என்னது? சபையை குறித்தும் மணவாளனை குறித்து மணவாட்டியை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை அங்கே ரூத் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையானது பரிசுத்தமாய் காணப்படுகிறபடினாலே ஆமென், மணவாளனாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார்? தனக்கென்று ஏற்றுக்கொள்கிறார். அதை குறித்து வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். பத்தொன்பதாம் அதிகாரம் 6-7 வாசிங்கள். அப்பொழுது திரளான ஜனங்களிலும் ஆரவாரம் போலவும் பெருமெல்லாம் இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகிட்டு, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த சம்பவம் தான் ரூத் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற அந்த சம்பவத்துக்கு ஒப்பனையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அவள் அந்த தேசத்திலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தனக்கென்று தெரிந்து கொண்டு அந்த ஸ்திரியை என்ன செய்கிறார்? தன்னுடைய அங்கே போவாஸ் கூடாக ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். ஆமீன். அந்த வசனத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து நாங்கள் முடிப்போம். ஆமென். அங்கே போவாஸ் கூடாக ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். ஆமென். அந்த வசனத்தின் கடைசி பகுதிகளை வாசித்து நாங்கள் முடிப்போம். சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே புறப்பட்டிருக்க கடவாய். ஆமீன். அப்போ அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறான்? அப்போ முன்குறித்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ரூத் 4 அதிகாரம் தான். இந்த 4 அதிகாரத்துக்குள்ளாக ஆமீன் அவளுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது, அடுத்த நிலை எப்படி இருந்தது, அடுத்த நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது அவன் அந்த தேசத்துக்கு வந்து என்ன செய்கிறான்? பொறுக்கிறவராக இருந்தான். அடுத்ததாக என்ன செய்யப்படுகிறான்? அள்ளி போடுகிறான். ஒரு இடத்துல சம்பவத்தை பார்க்குறோம், அள்ளி போடுறான். அடுத்ததாக பார்க்குறோம், அவன் அந்த இடத்துக்கே அவள் என்ன செய்கிறான்? சொந்தக்காரியாக மாறுகிறான். ஆமீன், ஆமீன். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு சபை என்ன செய்யப்படுது? பரலோக ராஜ்யத்தில் பிதாவிடத்தில் இருக்கும். அதற்கு பிறகு அந்த நாட்கள் நிறைவேறுகிற பொழுது ஆமீன் ஆண்டவராகிய இயேசு தாமே என்ன செய்வார்? இந்த மணவாட்டி என்று சொல்லப்படுகிற சபையை ஆமீன் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்வார். ஒரு ஆமீன் சொல்லு. ஆகவே இதில் நம்ம வேறு மாதிரி உலகத்தில் போல கல்யாணம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது சத்தியத்தின்படி சொல்லப்படுகிற ஒரு காரியம். சபையானது அப்போ நமக்கு பாக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? அந்நிய தேசத்தில் இருக்கிறதான இந்த ரூத்துக்கு கிடைத்திருக்கிறது. ஜெருசலேத்தில் ஒருவருமே இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் அந்நிய தேசத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர்
நேசித்து என்ன செய்கிறான், தன் ராஜ்யத்துக்குள் இருக்கிறார். ஆகவே தான் அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆமென், வாசிக்கல 4ஆம் அதிகாரத்தில் 19 வாசிங்க, 21 வாசிங்க. சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு தாவீதை பெற்றான். ஒரு ஆமீன். அப்போ தாவீது எங்கிருந்து வராங்க? இந்த ரூத்துடைய சந்ததியிலிருந்து வராங்க. ஆமாம். நம்ம ரூத்தை குறித்து நாங்கள் கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரூத்து ஒரு சாதாரண புறக்கணிக்கப்பட்ட ஒரு புறஜாதி தேசத்தில் இருந்த மகள் எங்கே இடம் பிடிக்கிறான்னு சொல்லி பார்ப்போமானால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான், ஈசாயை பெற்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய வம்ச வரலாறுக்குள்ளாக இந்த புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரியாகிய ரூத் என்ன செய்கிறான்? அவள் இடம் பெறுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஆகவே நீங்களும் நானும் உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் சகலவற்றை இழந்திருக்கலாம். ஆனால் இந்த இழப்புகள் நமக்கு, ஆமீன், இந்த இழப்புகளை ஈடு செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காரியங்களுக்காக சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அனுமதிக்கிறார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்காமல் போயிருந்தால் அவங்க என்ன செய்திருப்பாங்க? மோவாப்பிலே அவங்க வாழ்க்கையை நடத்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய வாழ்க்கை வேறு விதமாய் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த ரூத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டு தன்னுடைய ஆமீன் என்ன செய்யலாம்? தன்னுடைய ஆமீன் அங்கே என்ன செய்யலாம்? தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே தான் இந்த ரூத் ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ அல்ல. ஆண்டவர் அவரை என்ன செய்திருக்கிறான்? முன்குறித்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். ஒரு வேளை உங்களுடைய பெயர்கள் இந்த வேதாகமத்தில் இல்லாவிட்டாலும், ஆமீன், ஆமீன், உங்களுடைய பேர் எதில் இருக்கணும்? உங்கள் பேர் எதில் இருக்கணும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களோட பேர் எதில் இருக்கணும்? ஜீவ புஸ்தகம் இருக்கணும். ஆமீன். நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருக்காக ஆமீன் ஊழியம் செய்வீர்கள். ஆனால் ஒரு வேளை இந்த சரித்திர புத்தகத்தில், சில சரித்திர புத்தகங்களில் சில ஊழியக்காரர்களுடைய பெயர்கள் வருவது போல வரலாம். அப்படியே வராவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் நம்முடைய பெயர் எங்கே இருக்க வேண்டும்? ஜீவ புஸ்தகத்திலே இந்த பெயர்கள் எழுதப்பட்டிருப்பது போல, இந்த வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது போல, இந்த வம்சத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கு. ஆகவே தான் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். போவாஸ் அவன், இந்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் என்ன செய்யணும்? பொறுத்திரு. சில நேரங்களில் நம்ம பொறுத்திருக்க வேண்டியத்தில் பொறுத்து இருக்க வேண்டும். ஆமீன். செயல்பட நேரத்தில் நம்ம செயல்பட வேண்டிய இடத்துல பொறுத்து இருக்கக்கூடாது. நிறைய நேரங்கள் சில பேருக்கு இந்த இடத்துல வருகிற வார்த்தைகள் சில நேரம் அப்படியே நீங்கள் நினச்சிட்டு போய் நீங்கள் பாஸ்டர் தானே பேசுகிறாங்க, அப்படி அல்ல. இந்த இடத்துல கர்த்தர் தேவன் உங்களுக்கு பேசி எச்சரித்து கொண்டே இருப்பார். ஆமீன். கடந்த நாட்களிலே நம்முடைய சபைக்கு வருகிற சகோதரிக்கு அந்த வந்து நிற்கிற நேரமே ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு வீடை கட்ட சொல்லு. நான் அவர்களுக்கு தலையில் கை வச்சு சொல்லுவேன், வீடை கட்டுன்னு சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை அந்த வீடு பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஒரு ஆமீன் சொல்லி. ஆகவே அப்போ நான் அதை ஒருத்தருக்கு சொல்லுகிறாரு. நான் ஒரு சில நேரத்தில் ஒரு பிரதருக்கு கூட நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் கிட்ட வர நேரமே ஆண்டவர் ஒரு வியாபாரத்தை செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல அது சொல்கிற நேரம் அதை நீங்கள் உன்னிப்பாக கேட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? அந்த காரியத்துக்கு ஆண்டவர் செயல்படுவார். ஆமீன். ஆகவே தான் இந்த வசனம் சொல்கிறது, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன், ஆமீன். அப்ப நம்முடைய காரியத்தை செய்வதில் ஒரு மனிதன் ரூத்துக்காக வேண்டி இப்படி செய்வான் என்று சொன்னால் நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார்? உங்களுக்காக, எனக்காக அவர் என்ன செய்வார்? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக, ஆமீன். அப்ப நீங்கள் தாமதமாக கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தாமதமாக கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதோ எந்த ஒரு காரியத்தை செய்யவோ நீங்கள் அப்படியே பெண்டிங்லே போட்டு கொண்டிருக்காதபடி அந்த காரியங்களை அதை செய்வதற்கு முற்பட வேண்டும். பணம் பெரிது அல்ல. ஆமீன். இல்லை, ஏதோ ஒரு காரியம் செய்யணும், அதுக்கு ஏதோ ஒரு மூலதனமோ ஏதோ ஒரு தேவையை சொல்லி அதை யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் அதை செய்வதற்கு முற்படுவீர்களானால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்கள். அப்போ இரவு பகலாய் போவாஸ்
என்ன செய்தான்? அதற்காக முற்பட்டு அந்த காரியங்களை செயல்பட்டான். அந்த காரியத்தில் கர்த்தர் அவனோடு கூட இருந்து என்ன செய்தான்? அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினான். காரணம், அந்த ரூத் அந்நிய தேசத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கர்த்தர் தன் தேசத்துக்கு வந்ததற்கும் அவள் தாமே அந்த தேவனை அதெல்லாம் கடவுளையும் விட்டு விலகி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்களும் நானும் உலகத்தில் எப்படியோ வாழ்ந்து இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம், இந்த ரட்சிப்பை நிமித்தம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் எளிமையிலிருந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேலையிலும் நாங்கள் தியானித்த பகுதி ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோசனமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரூத் என்கிற ஆண்டவரே ஸ்திரியை கர்த்தர் மோவாப் தேசத்திலிருந்து தெரிந்து கொண்டு அவளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலைகள் அவளுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலைகள்லாம் கர்த்தர் மாற்றி சரியான ஒரு இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆண்டவரை குறித்த வேலையை குறித்த மனிதனை கொண்டு குறித்த நேரத்தில் நிறைவேற்றி அவள் மூலமாக கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த பூமியிலே தாவீதின் வம்சத்திலே இயேசு வருவார் என்பதற்கு அடையாளமாக ஆமீன் மத்திய அதிகாரத்தில் அவருடைய பேர் இடம்பெற செய்தீர்கள் ஆண்டவரை. அதுபோல் அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை வெளிப்படுத்துவதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே எப்படி மணவாளன் மணவாட்டி என்கிற சம்பவத்தை ஏற்படுத்துவார் என்பதற்குரிய அடையாளமாக இந்த 4ஆம் அதிகாரத்திலே அது எழுதப்பட்டிருக்கபடினால் மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரை பொறுப்படுங்கள். கர்த்தாவே இந்த வேலையிலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். அதுபோல் சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் கைது செய்கிற தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடந்தும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.